ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். இது வந்து பார்ட் டைம் ஜாப். நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஜாப் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஜாப் பண்ணல, நீங்கள் வீட்டில் இருக்கீங்களாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த ஜாபில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த ஜாபை வந்து பார்ட் டைமாக பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி காலேஜில் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இந்த ஜாபை நீங்கள் வந்து பார்ட் டைமாக பண்ணலாம். இது வந்து ஒரு டியூட்டரிங் ஜாப். ஸோ உங்களுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஒரு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை வச்சு நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கலாம். இது வந்து பார்ட் டைம் தான். நீங்கள் ஆன்லைன்லையும் பண்ணலாம், ஆஃப்லைன்லையும் பண்ணலாம். ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஆல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, அடுத்து ஆன்லைன் போட்டிருக்காங்க, அப்புறம் ஹோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஓவராலாக ஆன்லைனில் யார் யாருக்கெல்லாம் வந்து டீச்சர்ஸ் வந்து வேணுமோ அவங்களாம் வந்து ஆட்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பர்சனலாக வந்து அவங்களுக்கு தேவையான சப்ஜெக்டில் மட்டும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாங்க. இப்போ யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் டெஸ்டிங் வேணும் அப்படின்னா அவங்க வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. இது வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு. ஸோ 1 ஹவருக்கு இவ்வளோ பேமெண்ட்டு, இந்த சப்ஜெக்ட் நீங்கள் வந்து சொல்லித்தரணும், இந்த டைமிங்குள்ளே நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்டிங் மட்டும் இல்லைங்க, இங்கிலீஷு, மேக்ஸு அந்த மாதிரி வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் தேவையோ அதை வந்து அவங்க வந்து ஒரு போஸ்ட்டாக வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து யாருக்கு டீச்சர் தேவையோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து இதில் வந்து போஸ்ட்டாக போட்டிருப்பாங்க. ஆன்லைன்லனாலும் சரி, இல்லைனா ஆஃப்லைன்லனாலும் சரி, அவங்களுக்கு வந்து எதில் வந்து கிளாஸ் எடுக்கணும்னு அவங்களுக்கு தேவையோ அதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த ஜாப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ உங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டர், ஒரு சிஸ்டம் இருக்குது, உங்களால் வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் டியூட்டர் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்க போஸ்ட் போட்டிருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அவங்க வந்து 1 ஹவருக்கு வந்து என்னால் இவ்வளோ பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து ஓகேவா, அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும். அவங்க என்ன டைம் கேட்டிருக்காங்களோ அந்த டைமுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஓகேவா இருந்துச்சுன்னா அவங்க வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஜாப் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு, இங்கிலீஷு எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய அசைன்மெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் சிஸ்டம் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா அவங்க கேட்குற ப்ராஜெக்ட்டுக்கு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு கூட நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை, நார்மலாக உங்களுக்கு வந்து மேக்ஸு, இங்கிலீஷு அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கூட போதும். ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக கூட இவங்க வந்து போஸ்ட் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனுக்கு. ஸோ அவங்க வந்து டைமிங் மென்ஷன் பண்ணிடுவாங்க, சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணிடுவாங்க, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகே வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து ஆன்லைன் டியூட்டர் ஜாப்ஸ்க்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டியூஷன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இருந்தது வந்து ஆன்லைனு. அது வந்து உங்கள்கிட்ட சிஸ்டமோ இல்லை கம்ப்யூட்டரோ இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களால் வந்து கிளாஸ் எடுக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டியூஷன். ஸோ உங்ககிட்ட வந்து சிஸ்டம் இது எதுவுமே இல்லைனா கூட நீங்கள் வந்து அவங்க வீட்டுக்கே போய் சொல்லித்தரலாம். ஸோ அதை தான் வந்து ஹோம் டியூஷன். ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் உங்களுக்கு வந்து போட்டிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ உங்களோட லொக்கேஷனுக்கு நியர்பை லொக்கேஷனில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க யாரெல்லாம் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்களோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களால் அவங்க வீட்டுக்கு போய் சொல்லித்தர முடிஞ்சது அப்படின்னா, உங்ககிட்ட சிஸ்டம் அல்லது கம்ப்யூட்டர் எதுவும் இல்லை, நான் வந்து நேரில் போய் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த ஹோம் டியூஷனுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்களே வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க எந்த சப்ஜெக்ட், எந்த டைமிங், என்ன அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லொக்கேஷன் உங்களுக்கு நியர்பை லொக்கேஷனில் இருக்கா, அவங்களால போயிட்டு கிளாஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். மோஸ்ட்லி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் கிளாஸ்க்கு தான் மெயினாக நிறைய பேர் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 1 ஹவர் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஹோம் டியூஷனுக்கும் அதே மாதிரி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள், இந்த வெப்சைட்ஸில் நிறைய ஜாப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு. உங்களோட லொக்கேஷனுக்கு நியர்பை லொக்கேஷனில் யாராச்சும் அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களால் நேரில் போய்ட்டு கிளாஸ் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஹோம் டியூஷன் 1 ஹவருக்கு வந்து 500 ருபீஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து சென்னையில் அடையார் லொக்கேஷனுக்கு உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா லொக்கேஷனுக்குமே அவங்கவுங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் மேக்ஸு, அதுக்கப்புறம் இன்னும் மற்ற கம்ப்யூட்டர் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸு நிறைய பேர் வந்து HTML கோடிங்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அது இல்லைனா ஏதாச்சும் அசைன்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லைனா இப்போ வந்து JEE படிக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்டிலேருந்தே நீட்டு, JEE அந்த மாதிரிலாம் படிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி டியூஷன் எடுக்க சொல்லி அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதில் வந்து நீங்கள் கிளாஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா
உங்களால் வந்து நேரில் போய் கிளாஸ் எடுக்க முடிஞ்சதுன்னா ஹோம் டியூஷனுக்கு வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். இல்லை நான் வீட்டிலேருந்தே நான் பண்ணிப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் டியூஷன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஜாப் ஓகேவாக இருக்கோ, எந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்கோ அதுக்கு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஜாப்பு. வீட்டில் இருந்தே கிளாஸ் எடுக்கலாம், இல்லைனா ஆன்லைனில் நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்க முடியும், இல்லைனா நேரில் போய்ட்டு ஹோம் டியூஷனும் கிளாஸ் எடுக்க முடியும். உங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் நல்லா தெரியும், அதை வந்து நீங்கள் கிளாஸ் எடுக்க நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பார்ட் டைம் ஜாப்க்கு தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.